ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே प्रभु यीशु मसीह के नाम में இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். आपको इस विश्राम की दिन की आराधना में आप सभी लोगों का हम स्वागत करते हैं। என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? आप सभी लोग ठीक हैं? நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் आप விசுவாசிக்கிறேன். सही सलामत रहोगे यीशु के नाम में, यह हमारा विश्वास है। ஒருவேளை பிரச்சனை பாடு போராட்டம் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து நம் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை. तो जब हम अपने क्लेशों को, दुखों को भूल कर जब हम परमेश्वर की आराधना करते हैं, उस वक्त ஆண்டவரை தேடுகிற जब வேளையிலே हम परमेश्वर को ढूंढते हैं, ஆண்டவர் சமூகத்திலே जब காத்திருக்க हम வேளையிலே परमेश्वर के सम्मुख में बाट जोड़ते हैं, உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். परमेश्वर आपके सारे दुखों को आनंद में बदल देते हैं। நாம் கர்த்தரை ஆராதிக்க हम போகிறோம். परमेश्वर की आराधना करने वाले हैं। ஏன் ஆண்டவரை ஆராதிக்க क्यों வேண்டும்? परमेश्वर की आराधना करना है? சங்கீதம் 98:1 சொல்லுகிறது, वंदन संगीता 98:8 कहता है, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், परमेश्वर के लिए नए गीत को गाना है, அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். क्योंकि उसने आश्चर्यचकित कामों को किया அவருடைய है। வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. उसका दाहिना हाथ ने उद्धार को उत्पन्न किया है। ஏன் ஆண்டவரை பாடணும்? क्यों परमेश्वर के गीतों को गाना चाहिए? எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயங்கள், சுகம், நன்மை நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने कितने तो भलाइयों को, चंगाई को और बहुत सारी भली वस्तुओं को दिया है। அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க வேண்டாம். परमेश्वर के उस उपकारों को याद करना है और उसकी स्तुति करनी அவருடைய है। வலது கரம், उसका दाहिना हाथ जो है அவருடைய பரிசுத்த புயம் और उसकी पवित्र जो कार्य है, ரட்சிப்பை உண்டாக்கினது, உண்டாக்கும். वह उद्धार को उत्पन्न करती है और बनाती है। நம்பிக்கையோடு विश्वास के साथ, हम भरोसे के साथ அப்பா प्रार्थना உம்மை करेंगे। நன்றியோடு पिता சோத்தரிக்கிறோம். परमेश्वर, हम तुम्हारा धन्यवाद இந்த करते हैं। நாளில் சுகன் பலன் ஜீவன்லாம் கொடுத்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள எங்கள் வாழ்க்கை ஒரு நாளை கூட்டி கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर, इस दिन में आराधना करने, आपकी उपासना करने, आपने हमारी जिंदगी में एक और दिन को बढ़ा के दिया है। धन्यवाद। இந்த நாளிலும் ஆராதிக்கிற வேளையிலே, ஜெபிக்கிற வேளையிலே, வார்த்தை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை, மகிமையின் பிரசன்னம், அக்கினியை ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर, इस वक्त में, आराधना के वक्त में, वचन को सुनने वाले वक्त में, प्रार्थना के वक्त में तुम्हारा अभिषेक हमारे ऊपर गिरे प्रभु। கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவர். परमेश्वर की आत्मा जहाँ है वहाँ पर मुक्ति है, आपने कहा है। ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவரை நீ பிரசன்னராய் இருந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर की आत्मा शुरुआत से लेकर अंत तक हमारे बीच में आप विराजमान रहना और हमें चलाना। இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலையாக்கி ரட்சித்து சுகம் தந்து நன்மை தந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर, इस दिन में जितने बच्चे जुड़ के आराधना कर रहे हैं उनको आशीष करना, उनको आप चंगा करना और உம்முடைய उन्हें भला கரத்தில் ஒப்பு करना। கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. परमेश्वर, आपके हाथों में हम सौंपते हैं, आप जिम्मेदारी को लेना, இயேசு ख्याल கிறிஸ்துவின் रखना। நாமத்தில் ஜெபிக்கிறோம் यीशु के நல்ல नाम में பிதாவே. प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता। ஆமென், आमेन, ஆமென். आमेन। இருக்கிற இடங்களிலே கைகளை தட்டி आप जिस जगह में हैं उस जगह में आप ताली बजाइए। எல்லா கவலைகளை மறந்து आप अपनी चिंताओं को भूलकर நாம் ஒன்று சேர்ந்த ஆண்டவரை परमेश्वर ஆராதிப்போம். की आराधना एकजुट होकर हम करेंगे। प्रेज़ द लॉर्ड। इस दिन में भी आप सभी को यीशु मसीह के नाम से हम स्वागत करते हैं। इस दिन में भी हम परमेश्वर के नाम की महिमा करने आए हैं। सब हम मिलके परमेश्वर के नाम की उच्छा करने वाले हैं. இந்த நாளில் நம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்ம அவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். इस दिन में परमेश्वर हमारी ज़िंदगी में महान चीज़ों को करेंगे. कोई भी बात को लेकर चिंता मत करना. इस दिन में परमेश्वर तुम्हें छुटकारा देंगे. परमेश्वर तुम्हारी ज़िंदगी में एक भलाई को करेंगे. तो आइए सब आँखों को बंद करके हाथों को उठा के हम परमेश्वर की ओर देखिए, हम परमेश्वर के गीतों को गाएंगे। सभी अपने आँखों को बंद करके, यीशु मसीह हमारा भरोसा है, हर समय में हमें थामता है और एक माता के समान हमें प्यार करता है. तो आइए सब मिलके यीशु मसीह भरोसा मेरा, तू ही सहारा है मेरा, मुश्किल समय में तू ही दिलासा
साथ रहेगा तू सदा। यीशु मसीह भरोसा मेरा, तू ही सहारा है मेरा। मुश्किल समय में तू ही दिलासा, साथ रहेगा तू सदा। करुणा भलाई तेरी सदा रहेगी मुझ पर, तेरी विश्वास योग्यता देखूंगा मैं उम्र भर। मैं हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा। मैं हाथ उठाकर गाऊंगा, यीशु तेरा नाम रहे ऊंचा। मौत से है बचाया तूने, जीवन नया है दे दिया। नाम लेकर पुकारा मुझे, महिमा से मुझको भर दिया। मौत से है बचाया तूने, जीवन नया है दे दिया। नाम लेकर पुकारा तूने, महिमा से मुझको भर दिया। करुणा भलाई तेरी सदा रहेगी मुझ पर, तेरी विश्वास योग्यता देखूंगा मैं उम्र भर। मैं हाथ उठाकर
தாரும் அப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ப எங்களுக்கு பலனை தாரும். ஒவ்வொரு பிள்ளைங்க இன்ற நாள்லேயும் ஆண்டவரே எந்தெந்த பிரச்சனையோடு இருக்காங்களா ஆண்டவரே, எந்தெந்த வியாதியோடு இருக்காங்களா, எந்தெந்த ஒரு கஷ்டத்தோடு இருக்காங்களா, உண்மை மேலே நம்பிக்கை வைக்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு நீர் பலனை तरुवीरागा। परमेश्वर इस दिन में जो भी बच्चे परेशानी के साथ हैं, जो भी बीमारी के साथ हैं, जो भी रास्ता भटके हुए हैं, उनको तुम्हारे ऊपर भरोसा रखने के लिए मदद करना परमेश्वर तुम्हारा हाथ जो है हर एक दिन हमें थामता है, हर एक दिन हमें उठाता है। जब हम उदास हो जाते हैं उस समय में हमें ऊँचा उठाता है. நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாமே அவருடைய கரங்கள் நம்மளை தூக்கி சுமக்கிறது. அவருடைய கரத்தில் நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर इस दिन में भी जो भी बच्चे मेरे साथ मिलकर आराधना करें, आपके हाथ परमेश्वर हर एक बच्चे के ऊपर रहे करके हम प्रार्थना करते हैं। परमेश्वर हर एक के बच्चे की ज़िंदगी को आप अपने हाथों से संभालना और अपने हाथों से परमेश्वर उनके हाथों को पकड़ के हर एक दिन संभालना। परमेश्वर ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்களோட கரத்தை நீர் பிடித்து ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்துவீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில் நீர் ஜெயத்தை கொடுப்பீராக राजा। इस दिन में भी लगातार हमसे बात करना और बड़ी चीज़ों को हमारे ज़िंदगी में करना, ये छोटी सी आराधना को तुम्हारे हाथों में हम समर्पित करके प्रार्थना करते हैं अच्छे पिता। आमीन आमीन। நாம் ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம். हमने परमेश्वर की आराधना की है। தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. परमेश्वर का प्रसन्न हमारे बीच में है। இந்த நாளிலும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க तो போகிறோம். इस दिन में भी कुछ प्रार्थना की सूचियों को लेकर हम एकजुट होकर प्रार्थना करने वाले हैं। ஏனென்றால் 1 சாமுவேல்ல சொல்றார், சாமுவேல் நான் மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் நான் பாவம் செய்தவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். तो एक सामुएल की पुस्तक में सामुएल कहता है कि जब मैं दूसरे लोगों के लिए विनती न करूं तो मैं पाप कर रहा हूं। அடுத்து நாளாகமம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2:1-4 சொல்லுகிறது, நாம் தேசத்திற்காகவும் எல்லா ஜனங்களுக்காகவும் வேண்டுதல் ஸ்தோத்திரம் விண்ணப்பம் துதிகளை செலுத்த तो வேண்டும். निर्गमन की पुस्तक में 2 तीमुथी के दूसरे अध्याय के पहले से 4 पद तक कहा गया है दूसरे लोगों के लिए, दूसरे मनुष्य के लिए निवेदन और विनती प्रार्थना करना है। சுவிசேஷ புஸ்தகங்களை சொல்லுகிறார் மத்தேயு மார்க்கு லூக்கா, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर अपने सुख समाचार के निबंधों में कहते हैं, पुस्तकों में कहते हैं कि मेरा घर जो है सभी लोगों के लिए प्रार्थना का அதனால भवन நாம் माना जाएगा। ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையும் சுவாசமாய் तो இருக்கு. हम प्रार्थना करना हमारा कर्तव्य बनता है और हमारा முதலாவது कार्य है करने का। உலகத்துக்காக ஜெபிக்க पहले हम போகிறோம். दुनिया के लिए प्रार्थना करेंगे, உக்ரைன் ரஷ்யாவாருக்காக, यूक्रेन और रशिया के बीच में जो युद्ध हो रहा है, ஸ்ரீலங்காக்காக. श्रीलंका के लिए। அங்க பாருங்க பஞ்சம் வேதாகமத்தை சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. जो बाइबल में घटनाएं के बारे में कही गई है वह पूरा हो रहा है। மத்தேயு மார்க்கு லூக்கெல்லாம் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கொள்ளை நோய் வரும், அடுத்து பஞ்சம் வரும்னு சொல்றாரு. तो पहले परमेश्वर कहते हैं अकाल आएगा, उसके बाद बहुत महामारी रोग आता है और இப்ப अकाल आता है। ஸ்ரீலங்கால அந்த பஞ்சத்தை अभी हम பார்க்கிறோம். श्रीलंका में एक बहुत बड़ी अकाल को देख सकते हैं। ஆண்டவர் ஸ்ரீலங்காக்கு இறங்கும்படியா. परमेश्वर दया करे श्रीलंका के அடுத்து ऊपर। நம்முடைய இந்தியாவுக்கு 140 கோடி ஜனங்க பஞ்சம் தான் இந்தியா தாங்காது. 140 करोड़ लोगों की आबादी है, अगर अकाल आता है भारत देश उसे सह नहीं पाएगा, ஏற்கனவே விலைவாசி உயர்வு. क्योंकि पहले से जो कीमत है वो बढ़ चुकी है हर चीज का। இந்தியாவுக்காக ஜெபிக்க போறோம், கொரோனாக்காக ஜெபிக்க போறோம், சபைகளுக்காக ஜெபிக்க हम போகிறோம். भारत देश के लिए प्रार्थना करेंगे, कोरोना बीमारी के लिए प्रार्थना करेंगे। அப்பா அம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். परमेश्वर पिता हम तुम्हारा धन्यवाद இந்த करते हैं। நாளிலும் உக்ரைன் ரஷ்யா வாருக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर इस वक्त में यूक्रेन और रशिया के बीच में जो युद्ध हो रहा है उसके लिए प्रार्थना करते ஆண்டவரே हैं। ஒரு விசை நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर आप एक बार दया करना प्रभु। இந்த வாரில் எத்தனையோ பிள்ளைங்க இறந்துட்டாங்க, கைகள் கால்களை இறந்து உறுப்புகளை இழந்து ஆண்டவரே சீரியஸாக அட்மிட் ஆயிருக்க பிள்ளைகள் உறவுகளை இழந்த பிறகுகள் நினைவு கூறுவீராக. परमेश्वर इस दिन में जो हाथ पैर को खोकर अपने रिश्तों को खोकर जो बैठे हैं उनको याद करना प्रभु। ஆண்டவரே எல்லாவற்றை இழந்து சொத்தை இழந்து வீடை இழந்து உறவுகளை இழந்து நிற்கதியாய் அடுத்த வேளை சாப்பாடு கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. परमेश्वर जो अपने रिश्तों को खोकर अपने परिवार वालों को खोकर जो नाथ के तौर में बैठे हैं उनको याद करना पिता। எங்க போவோம், என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் என்று ஆண்டவரே திக்கு முக்காடுகிற அந்த தேசத்தை ஒரு விசை நீ நினைவு கூறும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर क्या करेंगे, अगला पल क्या होगा, इस प्रश्न के साथ जो हिलते जुलते जा रहे हैं
के सवालों का जवाब देना, उन्हें याद करना। ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தம் அதை சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर आपका कलवारी का क्रूस एक समाधान को लाए प्रभु। அந்த புட்டின் மனதிலே பேசி எப்படியாச்சும் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க டாடி. परमेश्वर पुटिन की मन में बात कर कर आप इन कार्यों को रोक देना। ஆண்டவரே அங்கே வார் நிறுத்தப்படுவதாக, परमेश्वर वहाँ पर वॉर जो है रुक जाए, கண்ணீர்கள் எல்லாம் वहाँ पर जो துடைக்கப்படுவதாக. आंसू जो है वह पोंछे जाए। நீர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியா परमेश्वर आप ஜெபிக்கிறோம். अपनी इच्छा को पूरी करना। இழந்து போன நன்மையை ஆண்டவரே வழிவாசல்களை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுப்பீராக. परमेश्वर जो भलाइयों को उन्होंने खो दिया है, एक मार्ग बना के देना उन्हें। எப்படியாயிலும் டாடி परमेश्वर पिता कैसे ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்கப்பா. परमेश्वर एक समाधान को தேர்ட் लाना। வேர்ல்ட் வாழ மாறாதபடிக்கு உம்முடைய கரம் இதை தடுத்து நிறுத்தி ஒரு அற்புதங்களை செய்யும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். थर्ड वर्ल्ड वॉर न बने। परमेश्वर तुम्हारा हाथ इन सारी चीजों को रोक दे प्रभु। உம்முடைய கரத்தில் ஒப்பு आपके கொடுக்கிறோம். हाथों में सौंपते हैं, பொறுப்படுத்திக் आप கொள்ளுங்க. जिम्मेदारी को அடுத்து लेना। ஸ்ரீலங்காக்காக ஜெபிக்கிறோம் अगला हम டாடி. श्रीलंका के लिए प्रार्थना करने ஆண்டவரே वाले हैं। கொள்ளை நோய் பஞ்சம் அடையாளத்தை நீர் காண்பிக்கிறீர் ஆண்டவரே. परमेश्वर अकाल और सारी चीजों को देख தீர்க்க रहे हैं தரிசனம் प्रभु। நிறைவேறுகிறது ஆண்டவரே. परमेश्वर भविष्यवाणी पूरी हो ஆண்டவரே रही है। அந்த பட்டணத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. परमेश्वर उस शहर को याद करना। எல்லா பாவங்களை மன்னித்து நீர் ஜனங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். सारे पापों को क्षमा करके लोगों को आशीष करने वाले हो ஆண்டவரே धन्यवाद। கரண்ட் இல்லாம சாப்பாடு இல்லாம வாங்க முடியாம விலைவாசி உயர்வப்பா ஜனங்களின் கண்ணீர் கூக்குறது கதறலை கேட்பீராக. परमेश्वर जो कीमत है, जो चीज़ों की खरीदाई है, उसे बढ़कर परमेश्वर लोगों की आंसुओं को आप देखना ஒரு प्रभु। அற்புதம் நடப்பதாக एक சுவாமி. चमत्कार वहाँ हो प्रभु। ஆண்டவரே ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. परमेश्वर लोगों की दया दिखाना। எப்படியாவது கவர்மெண்ட் மாறி ஜனங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. परमेश्वर गवर्नमेंट बदल के लोगों की जो जरूरतें पूरी हो। ஜனங்களுக்கு வேண்டிய தண்ணீர் ஆகாரம் ஆண்டவரே லைட்டு கொடுக்கப்படுவதாக. परमेश्वर लोगों के लिए जो जरूरत की जो आहार और सभी जरूरत की चीजें उन्हें मिले। நீரே என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க டாடி. परमेश्वर आप जो करना चाहते हैं उसे करना प्रभु। ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு आपके கொடுக்கிறோம். हाथों में समर्पित करते நீர் हैं। பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. आप जिम्मेदारी को लेना। இந்தியாக்காக ஜெபிக்கிறோம் भारत டாடி. देश को लिए प्रार्थना करते हैं। 140 கோடி ஜனங்க 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर 8 यूनियन टेरिटरीज के लिए प्रार्थना करते हैं। 28 ஆண்டவரே राज्यों के लिए கல்வாரி प्रार्थना करते ரத்தத்தால் हैं। எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். आप कलवारी लहू से आप हमारे देश को बचाना। எங்கள் தேசத்திலே பஞ்சம் வராதபடிக்கு தேவனுடைய கரம் தடுத்து நிறுத்தி எங்கள் இந்தியாவை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर हमारे देश में अकाल ना आए प्रभु। सारी अकाल को परमेश्वर का हाथ, आपका हाथ जो है रोक दे। எல்லா விலைவாசி உயர்வு கண்ட்ரோலுக்குள் வருவதாக जो खरीदाई में जो कीमत बढ़ी है, परमेश्वर वो सभी एक स्थिति के अंदर आ ஆளுகிற जाए। தலைவர்களுக்கு விசேஷித்த நாணத்தை கொடுத்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு வழிவாசலை சொல்லி தருவீராக. परमेश्वर जो विराजमान कर रहे हैं, जो अधिकार में हैं, आप उन्हें सिखाना प्रभु की बुद्धि को देना, कैसे चलाना है देश को। எல்லா ஹையர் அபிஷியல்ஸுக்கு வேண்டிய நாணம் கிருபை தந்து எங்கள் தேசத்தை நீ நடத்தும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். सारे ऑफिशियल्स को आप बुद्धि देना और हमारे देश को चलाना प्रभु। எல்லா பஞ்சங்களுக்கு விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். सारे अकाल की से दूर बचाकर हमारे देश को आप सुरक्षित रखना प्रभु। விசேஷமாய் ஆண்டவரே கொரோனாக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. परमेश्वर पिता विशेष रूप से हम कोरोना के लिए प्रार्थना फोर्थ वे करते हैं। फिफ्थ वे வரும்னு சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தால் கொரோனா கிருமிகள் அழிந்து போவதாக. परमेश्वर यीशु मसीह के नाम में यह तीसरा वेव, चौथा वेव जो आने वाला है, वो कीटाणु मिट जाए प्रभु। 2022 ஃப்ரீயா மூவ் பண்ண தேவனுடைய கரமை அற்புதங்களை செய்யும்படியா परमेश्वर इस 2022 में परमेश्वर का हाथ हमारा साथ दे ताकि सब कुछ सामान्य விசேஷமா स्थिति में आए। மகாராஷ்டிராவை ஒப்பு मुख्य கொடுக்கிறோம். रूप से हमारे महाराष्ट्र राज्य को உம்முடைய समर्पित करते இரத்தத்தை हैं। தெளிக்கிறோம் आपके சாமி. लहू को छिड़कते हैं எந்த प्रभु। இன்ஃபெக்ஷன் ஆகாதபடி நீ காத்து ரட்சிக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். कोई भी इन्फेक्शन न हो, आप हमें सुरक्षित रखना, हमें बचाना। ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். जो पहले से इन्फेक्ट हुए हैं उन बच्चों को छू कर चंगा करना। ஆண்டவரே எல்லா காய்ச்ச இரும சலுகை சபிக்கிறோம். இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. परमेश्वर सारी ज्वर को, सारी खांसियों को हम शापित करते हैं जो जिनको हानि இந்த पहुंचे வேளையில उनको। ஹாஸ்பிட்டல்ல
ஹாஸ்பிட்டல்ல चंगा ஐசி करना। வார்டில் இருக்க பிள்ளைகள், மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर इस वक्त में आईसीयू वार्ड में जो मौत की तराई में हैं उनके लिए प्रार्थना ஏகோவா करते हैं। ராப்பா சுகம் அளிக்கிறவர் அந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து சாட்சியாய் நிறுத்தும்படியா यहोवा ஜெபிக்கிறோம். राफा चंगाई को दे रहा है, उनकी जीवन में आप परमेश्वर चंगाई को देकर गवाही बना रहे हैं। ஆண்டவரே, இந்த நோய் இல்லாம வேற எய்ட்ஸ், கேன்சர், லங் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், ஆண்டவரே லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஆண்டவரே ஆர்த்தரைட்டிஸ், சுகர், டயபெட்டிக்ஸ், ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर पिता आर्थराइटिस और इन बीमारी को बिना जो HIV एड्स शुगर की बीमारी के साथ और बहुत सारी बीमारी से வியாதிப்பட்ட जो पीड़ित பிள்ளைகளுக்கு हैं, நேராக உம்முடைய கரத்தை நீட்டும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். आप बीमार बच्चों की ओर अपने हाथ को बढ़ाना। ரைட் நவ உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் விடுவிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு, சரீரத்துக்கு, பிளட் வெசலுக்கு இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर आप चंगाई को देने वाली सामर्थ्य जो है उनकी हड्डियों में, मांस के ऊपर, सारे नर्व्स के अंदर जाए प्रभु। குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை சுவாமி. परमेश्वर अगर पुत्र छुटकारा देता है, वाकई में छुटकारा है, நீ आपने कहा சுகத்தை है। தந்து விட்டபடியால் परमेश्वर நன்றி. आपने चंगाई को दे दिया है, கல்வாரி धन्यवाद। சிலுவையிலே எங்கள் பலவீனம் நோய்களை சுமந்தீரப்பா. परमेश्वर कलवारी क्रूस में आपने हमारी बीमारियों को सह लिया प्रभु। ஒவ்வொரு பிள்ளைகள் கட்டுகளை அறுப்பதற்காக நன்றி. परमेश्वर हर एक बीमार बच्चों की आंसू बंधनों को வியாதியின் आप तोड़ रहे குறுகளை हो, धन्यवाद। முறிப்பதற்காக परमेश्वर நன்றி. बीमारी के चंगुल को आप दूर कर रहे हो, धन्यवाद। ये பலவீனங்கள் மறைவதற்காக நன்றி. सारी निर्बलताएं जो हैं गायब हो रही हैं, உயிரற்ற धन्यवाद। எலும்புகள் உயிர் அட்டைவதற்காக परमेश्वर நன்றி. जो हड्डियां जो हैं वे जान नहीं, वो हड्डियों में जान आ जाए। செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதற்காக நன்றி. परमेश्वर जो अंग काम नहीं कर रहे हैं वे काम करने लगे। உம்முடைய இரத்தத்தின் வல்லமாய் परमेश्वर तुम्हारे लहू की सामर्थ அற்புதங்களை செய்து விட்டபடியால் चंगाई को நன்றி. कर चुकी है, धन्यवाद। அநேக பிள்ளைகளை தொட்டு கொண்டிருப்பதற்காக परमेश्वर நன்றி बहुत बच्चों को சொல்லுகிறார். आप छू रहे हैं, धन्यवाद। ஒவ்வொரு பலன் அடைவதற்காக நன்றி परमेश्वर அப்பா. हर एक लोग बलवंत हो रहे हैं, धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு आपके हाथों கொடுக்கிறோம். में हम सौंपते हैं। யெகோவா ராஃபா சுகத்தை यहोवा தருகிறபடியால் राफा, நன்றி. आप हमें चंगाई को दे रहे हो, அடுத்த धन्यवाद। சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் अगला हम அப்பா. कलीसियाओं के लिए प्रार्थना உம்முடைய करते हैं। சரீரமாகிய சபை, आपकी कलीसिया जो உம்முடைய இரத்தத்தால் जो மீட்கப்பட்ட शरीर है, சபையப்பா, आपके लहू से जो धुली गई சபைகளை ஒரு कली விசை जो நினைவு है, கூறுங்க ஆண்டவரே. परमेश्वर कलीसियाओं को याद करना, சபையிலே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க कलीसिया ஆண்டவரே. में जागृति की आज्ञा दे। கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே ஆவியை ஊற்றும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். आखिरी दिन में आप सभी इंसान पे, सभी मनुष्य पे अपनी आत्मा को ढेलोगे। आपने कहा है आत्मा को ढेल। ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சபைகள் மேலும் அபிஷேகத்தை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक कलीसिया के ऊपर, हर एक सेवाओं के ऊपर आप अपने अभिषेक को அனலாய் ढेलना। மாற்றும்படியா आप ஜெபிக்கிறோம். जागृति, आप தேவ आपकी ज्वाला சித்தம் बनाना। நிறைவேறும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். आपकी इच्छा वहाँ पूरी हो। தேவ ராஜ்யம் வரும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். का राज्य वहाँ आए। ஆவியில் நிறைந்த சத்தியம் பேசுகிற பரிசுத்தமான உண்மையில் ஜெபிக்கிற ஆத்ம பாரமுள்ள சபை ஊழியங்க ஊழியக்கார சேனை விசுவாச சேனை பெருகும்படியா आत्मा के ஜெபிக்கிறோம். बोझ के साथ जो विश्वासियों की सेना है वह बड़े प्रभु। இதற்கு விரோதமா எழும்புகிற சபிக்கப்பட்ட பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் இரத்தத்தால் அழிந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். परमेश्वर प्रार्थना करते हैं इसके विरोध में उठने वाले सारी बुरी शापित की गई सामर्थ यीशु के लहू से मिट जाए प्रभु। வேதனையோடு பாடுகளோடு பாவம் சாபத்தை இருக்க ஜனங்களை கொண்டு வந்து விடுதலையாக்குங்கப்பா. परमेश्वर जो वेदना में है, पाप श्राप के बंधन में है, उनको आप छुटकारा देना। என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று சொல்லப்படும் என்று परमेश्वर சொன்னீங்க. आपने कहा है कि मेरी घर जो है वो सभी लोगों के लिए प्रार्थना का घर बना ஆண்டவரே, जाएगा। எல்லா ஜனங்கள், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா வயதுள்ள எல்லா ஜாதிகளை கொண்டு வந்து சேர்த்து ரட்சிக்கும்படியாக परमेश्वर ஜெபிக்கிறோம். सारी उम्र के लोगों को, सभी भाषा बोलने वाले लोगों को उद्धार करना प्रभु। இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படியாக यीशु ஜெபிக்கிறோம். मसीह के नाम में चिन्ह और चमत्कार हो। ஆண்டவரே, பிசாசுகள் அல்லறி ஓடும்படியாக शैतान जो है ஜெபிக்கிறோம். वे कांपते हुए भागे। வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்கும்படியாக परमेश्वर बीमार ஜெபிக்கிறோம். लोगों को छू कर चंगा உம்முடைய करना। வசனம் பரவும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर तुम्हारा हाथ फैले, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக तुम्हारा ஜெபிக்கிறோம். वचन, तुम्हारा नाम की எல்லா महिमा हो। சாபத்தின் கிரிகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக सारे ஜெபிக்கிறோம். श्राप की क्रियाओं से छुटकारा देना। எல்லா அக்கிரமத்தின் கட்டுகளிலே அவிழ்த்து விடும்படியாக सारे ஜெபிக்கிறோம். अधर्मता की बंधनों को आप तोड़ देना प्रभु। எங்கள் தேசத்தை हमारे ஆசீர்வதியா, भारत देश को आशीष, சபைகளை ஆசீர்வதியா. कलीसियाओं को आशीष, ஆண்டவரே, வியாதிப்பட்ட ஊழியக்காரர்கள் பிள்ளைகள்
பிள்ளைகள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார். परमेश्वर बीमार सेवकों के परिवार के लोगों के लिए அவர்களை प्रार्थना करते தொட்டு हैं। ஆசீர்வதித்து ஊழியத்தை को வல்லமையாய் செய்ய கிருபை செய்யுங்க டாடி. छूकर आशीष करना और सामर्थ्यमय रूप से ஒவ்வொரு उपयोग करना। சபையை ஆசீர்வதிங்க. परमेश्वर हर एक कलीसिया को ஒவ்வொரு आशीष ஊழியங்களை करना, हर एक ஆசீர்வதிங்க. सेवा को आशीष ஒவ்வொரு करना। ஊழியக்காரக விசுவாச சேனை குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर हर एक ஜெபிக்கிறார். सेवक को, हर एक विश्वासी सेना को, विश्वासियों को आप परिवार समेत आशीष करना। உமக்காக எழுந்து பிரகாசிக்க आपके लिए उठकर वे ஒவ்வொரு चमकने लगे। பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறார். परमेश्वर हर एक बच्चों को आप स्थिर करना, उन्हें खड़ा करना। நீர் அப்படி செய்வதற்காக நன்றி परमेश्वर சொல்கிறோம். आप ऐसे करने वाले हो, இப்போதும் धन्यवाद। எங்களோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரன் சகோதரி வாலிப பிள்ளை சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். परमेश्वर इस वक्त में देखने वाले हर एक भाई बहन जवान लड़के लड़कियों के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே, என்ன வேதனையோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். परमेश्वर आप जानते हो कि वो कौन सी चाहत के साथ, किस इच्छा के साथ देख रहे हैं प्रभु। இந்த நாளில் ஒரு அற்புதம் इस நடப்பதாக. दिन में एक चमत्कार हो प्रभु। இந்த நாளில் ஒரு விடுதலை इस दिन में வருவதாக. चंगाई हो। இந்த நாளில் ஒரு சுகம் इस வரட்டும் दिन அப்பா. में परमेश्वर उनके जीवन में எல்லா वे चंगे பயம் हो जाए। கலக்கத்திலிருந்து ஜனங்களை परमेश्वर விடுதலையாக்குங்கப்பா. सारे प्रकार के डर और सभी उलझनों से எதிர்காலம் दूर எப்படி करना। ஆகுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்க ஜனங்கள் நீ கரம் பிடித்து நடத்தும்படியா परमेश्वर मेरा भविष्य का क्या होगा इस प्रश्न के साथ जो है उनके हाथों को आप पकड़ते நடக்க हुए வேண்டிய चलाना। வழியை காட்டும்படியா परमेश्वर ஜெபிக்கிறார். जिस रास्ते में जाना है उसने நீர் दिखाना प्रभु। வழியாய் வாசலாய் வரும்படியா परमेश्वर ஜெபிக்கிறார். आप उनके लिए द्वार और मार्ग के तौर में दिखना। எல்லா கடன் பிரச்சனை இருக்க பிள்ளைகளை கடன் பிரச்சனை இருந்து விடுதலையாக்குங்க परमेश्वर சாமி. जो कर्ज की पीड़ा में है उन कर्ज की परेशानी से निकाल देना। ஆண்டவரே, ஒவ்வொரு கண்ணீரை துடைப்பதற்காக परमेश्वर हर நன்றி. के आंसुओं को आप पोंछ रहे हो, धन्यवाद। தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. लगातार हर एक बच्चों को आशीष करना। எல்லா ஜெபத்துக்கு நீ பதிலை கொடுக்கிறபடியால் நன்றி. परमेश्वर हर एक बच्चों की प्रार्थना का जवाब दे रहे हो, இயேசு धन्यवाद। கிறிஸ்துவின் நாமத்தை यीशु के नाम में ஜெயத்தை ஏறெடுத்து प्रार्थना ஜெபிக்கிறோம் करते हैं நல்ல हमारे பிதாவே. अच्छे पिता। ஆமென். आमेन ஆமென். आमेन। இந்த நாளிலும் ஒரு சின்ன நேரம் தான் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணிருக்கோம். इस वक्त में, इस दिन में भी हमने कुछ छोटे समय के लिए हमने प्रार्थना किया தொடர்ந்து है। நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். लगातार हमें प्रार्थना करते हुए रहना, ஜெபத்தை விடவே प्रार्थना கூடாது. को छोड़ना नहीं। அந்த சூழ்நிலை மாறும் வரை, वह जब तक वो परिस्थिति नहीं बदलती, தேசத்திலே சமாதானம் வரும் வரைக்கும் जब तक देश में समाधान नहीं आता, சபைகள் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். कलीसिया में परमेश्वर के बच्चों को प्रार्थना करना चाहिए। ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். परमेश्वर जो प्रार्थना को सुनता है हमारी प्रार्थनाओं को जवाब देगा। சோர்ந்து போகாமல் निराश न ஜெபம் होइए பண்ணுங்க. और प्रार्थना कीजिए, ஜெயம் நம்முடையதாய் जीत மாறும். हमारा होगा। ஆமென். आमेन। ஆமென். இந்த நாளிலும் நான் ஜெபித்திருக்கிறோம். इस दिन में हमने प्रार्थना की है, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். तो हम परमेश्वर की शब्द की ओर जाएंगे। இந்த நாளில் உலகம் முழுவதும் லென்த் டேஸ் தபசு நாட்கள் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து तो தியானிக்கிறார்கள். इस दिन में सभी लोग परमेश्वर की क्रूस के उस कष्ट को, दुखों को याद करते हैं, क्योंकि ये लेंट डेज माना जाता है। ஏன் சிலுவை பாடுகளை நாம் தியானிக்க क्यों வேண்டும்? परमेश्वर के उन दुखों को याद करना चाहिए या स्मरण रखना चाहिए? சிலுவை இல்லை என்றால் अगर क्रूस नहीं है, இயேசு நமக்காக சிலுவையிலே அவர் ஜீவனை தரவில்லை என்றால் ரட்சிப்பு இல்லை, சுகம் இல்லை, நன்மை இல்லை, பரலோகம் இல்லை. तो यदि परमेश्वर क्रूस में हमारे कारण अपने जीवन को नहीं देते तो उद्धार नहीं, हम स्वर्ग में नहीं जा पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அது எவ்வளவு முக்கியமான तो காரியம். ये कार्य जो है कितना महत्वपूर्ण है। அநேக காரியங்களை சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். परमेश्वर ने क्रूस में बहुत चीजों को पूरा किया। இந்த நாளில் ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க उसमें से போகிறோம். एक सत्य को हम ध्यान देने वाले हैं। எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது, इब्रानियों 2 अध्याय 18वां पद कहता है, ஆதலால் क्योंकि அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே जब उसने परीक्षा की दशा में दुख उठाया அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு तो वह उनकी भी सहायता करता है, உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். कर सकता है जिनकी परीक्षा होती है। இந்த நாளில் ஒரு சத்தியம், इस दिन में हम एक सत्य को அவர் देखते நம்மை हैं। போல இந்த பூலோகத்தில் 33 வருஷம் மாம்சமும் இரத்தமும் இருந்து நம்மை போல ஒரு மனுஷனாய் ஜீவித்தார். तो हमारी तरह एक इंसान की तरह 33 साल जीकर एक इंसान की जिंदगी को जीने लगे। அவர் ஜீவித்த நாட்களிலே அவருக்கும் சோதனை வந்தது. जब यीशु जिंदगी जी रहे थे उनकी जिंदगी में भी परीक्षा हुई। அதிலே அவர் பாடுபட்டார். परमेश्वर उस परीक्षा के कारण दुख
सहने लगे। அதனாலே என்ன நன்மை? अब इससे क्या फायदा हुआ? சோதிக்கப்படுகிற நமக்கு जो परीक्षा में जाते हैं, परीक्षा के माध्यम से जो जाते हैं, உதவி செய்வதற்கு उनकी सहायता करने அவர் வல்லவராயிருக்கிறார். वह सामर्थ्यमय है। அருமையான சகோதரனை, சகோதரியே, வாலிபனை, வாலிப மகனே, मेरे प्रिय भाई बहन, मेरा जवान लड़की लड़का, சோதனையோடு கடந்து போகிறாயோ? यदि आप परीक्षा में गुजर के जा रहे हैं, வேதனையோடு இருக்கிறாயோ? आप क्या दुख में हैं? பாரத்தோடு क्या இருக்கிறாய்? आप बोझ के साथ हैं? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாய்? या आप ऐसी दशा में हैं जहाँ पर कोई मदद के लिए कोई नहीं? இன்றைக்கு ஒரு நற்செய்தி. आज एक सुख समाचार है। உனக்கு உதவி செய்வதற்கு आपकी मदद करने இயேசு வல்லமை यीशु मसीह உடையவராயிருக்கிறார். सामर्थ्यमय है। ஹalleluya. हालेलुया। ஏன் எப்படி நமக்கு சோதனை வருகிறது? आप किस प्रकार से परीक्षा में पढ़ते யார் हैं? நம்மை சோதிப்பது? कौन हमारी परीक्षा करता है? நம்மில் அநேகர் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? बहुत बार हम में से बहुत लोग सोचते हैं ऐसे, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், சோதனை, வியாதி வந்தால் जब कोई बीमारी या संकट या कोई प्रकार का क्लेश आता है, உடனே நாம் சொல்லுகிறோம், तुरंत हम कह देते हैं ஆண்டவர் என்னை தானே சோதிக்கிறார், परमेश्वर मेरी ही तो परीक्षा लेते हैं। நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், मैं तो परमेश्वर से बहुत प्यार करता हूँ। என்னால் முடிந்த அளவு நான் உண்மையாய் ஜீவிக்கிறேன், मुझसे जितना होता है मैं जीता हूँ ஆண்டவரை परमेश्वर के लिए। தேடுகிறேன், ஜெபிக்கிறேன். मैं परमेश्वर को ढूंढता हूँ, ஆனால் प्रार्थना என்னை करता தான் हूँ, ஆண்டவர் அதிகமாய் लेकिन சோதிக்கிறார். परमेश्वर मेरी ही परीक्षा ज्यादातर लेते हैं। இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு इस तरह இருக்காங்க. से बहुत लोग कह रहे हैं, உண்மையில் சோதிப்பது யார்? लेकिन वाकई में हमारी परीक्षा कौन ले रहा है? அதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? यहाँ पर वचन क्या कहता है? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் याकूब का निबंध पहला अध्याय 13ஆம் वचனம் उसमें சொல்லுகிறது, 13वां पद हमसे कहता है, சோதிக்கப்படுகிற எவனும் जब किसी की परीक्षा हो நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. तो वह यह न कहे कि मेरी परीक्षा परमेश्वर की ओर से होती है, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, क्योंकि न तो बुरी बातों से परमेश्वर की परीक्षा होती है, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் और அல்ல. न वह किसी की परीक्षा आप करते हैं। ஹalleluya. हालेलुया। நல்லா இன்னைக்கு तो इस தெரிஞ்சுக்கங்க. बात को अच्छी तरह से समझेंगे। நம்ம செய்யற தப்புக்கு, நம்ம கீழ்ப்படியாததுக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் தேவன் சோதிக்க ஆரம்பிச்சா நம்ம யாரும் பூலோகத்துல ஒரு மனுஷனும் நிக்க तो முடியாது. अगर हम जो गलती करते हैं, जो हमने भूल की है, उसकी वजह से हम परीक्षा में परमेश्वर परीक्षा लेने लगे, तो कोई भी इस दुनिया में जी नहीं सकता है। அப்ப ஒருவனையும் அவர் சோதிக்க மாட்டார். तो लिखा गया है परमेश्वर किसी की परीक्षा आप नहीं लेते। நம்ம ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சுட்டோம், அதனால அவர் நம்மளை இது பண்றா, அப்படியும் கிடையாது. देखिए, मैंने परमेश्वर के विरोध में कर दिया, परमेश्वर इस वजह से मुझे डांट रहे हैं, इस वजह से मेरी परीक्षा कर रहे हैं, ऐसा नहीं। அப்புறம் எப்படி சிஸ்டர் எனக்கு சோதனை வருது? तो आप कहेंगे कि बहन क्यों परीक्षा में पढ़ते हैं फिर? அப்ப யாரு இப்ப சோதிக்கிறா? कौन हमारी परीक्षा ले रहा है फिर? அதுக்கு தான் இப்ப பேரே கொடுத்திருக்கு. तो यहाँ மத்தேயு पर 4ஆம் नाम लिखा गया है, அதிகாரம் मत्ती 4वां अध्याय 3ஆம் வசனம் சொல்லுகிறது, उसमें 3रा पद हमसे कहता है, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. तब परखने वाला उसके पास आकर। சோதனைக்காரன்னா யார் தெரியுமா? अब ये परखने वाला कौन है? அதே லூக்கா 4ஆம் அதிகாரம் वही लूका 4वां अध्याय பாருங்க 2ஆம் வசனம். 2रा पद। 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். तो लिखा गया है कि 40 दिन तक शैतान उसकी परीक्षा करता रहा। மத்தேயு 4 லூக்கா 4 கம்பேர் பண்ணா ஒண்ணுல பிசாசுன்னு போட்டிருக்கு, இன்னொன்னுல சோதனைக்காரன் போட்டிருக்கு. तो यदि हम मत्ती के 4थे अध्याय और लूका के 4थे अध्याय को कंपेयर करें तो वहाँ पर लिखा गया है परखने वाला के बारे में लिखा गया है அப்ப और शैतान के बारे में சோதிக்கிறது लिखा है। யாரு? तो हमें परखता कौन है, परीक्षा कौन लेता है? பிசாசு நம்மை शैतान சோதிக்கிறான். हमारी परीक्षा लेता है। அப்ப நம்ம ஆண்டவரை சொல்லக்கூடாது. तो परमेश्वर को इल्जाम नहीं लगाना है। ஆனா பிசாசு என்ன செஞ்சுட்டான்? लेकिन शैतान क्या कर चुका है? நம்முடைய எண்ணத்தை மாற்றி हमारी सोच को நம்ம बदलकर சிந்தையிலே ஆண்டவர் தான் நம்மை சோதிக்கிறார் என்று அவன் சொல்ல வைக்கிறான், நம்ப வைக்கிறான். तो हमारे बातों में वो कहता है कि मन में कहता है कि परमेश्वर ने ही तुम्हारी परीक्षा ली है। ஆனா உண்மையான சத்தியம், लेकिन वाकई में सच्चा सत्य जो அவர் है, பொல்லாங்கினால் ஒருவரை சோதிக்கிறவர் அல்ல. परमेश्वर बुराई को रखकर किसी की परीक्षा नहीं அதற்கு लेते, மாறாக அவர் என்ன செய்கிறார்?
செய்கிறார்? उसके बदले में क्या करते हैं? சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்கிற जो தேவனாய் परीक्षा இருக்கிறார். में गुजर के जाते हैं उनकी सहायता परमेश्वर करता है। ஹalleluya. हालेलुया। யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, यूहन्ना 10वां अध्याय 10वां पद कहता है, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறாரு பிசாசு. यहाँ लिखा गया है, शोर किसी और काम के लिए नहीं परंतु केवल चोरी करने, हत्या करने और नाश करने यानी शैतान के बारे में कहा गया है। இயேசு சொல்றார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவோ அது பரிபூரணப்படவும் வந்தேன். तो इस यहाँ लिखा गया है पिछले लास्ट पद में कि मैं इसलिए आया हूँ कि वे जीवन पाए और बहुताई से पाए। ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். परमेश्वर ने हमें जीवन को दिया है। அந்த ஜீவன் உண்டாக்கி வைத்தா அது பரிபூரணம் அடைய வேண்டும் என்று கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தார். तो परमेश्वर ने हमें जान दी और वह जीवन भरपूर होकर बहुताई तक पहुंचे। परमेश्वर ने अपने जान तक दे दी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு ஒரு சத்தியத்தை தெரிந்து அதிலே நீங்கள் விசுவாசித்து ஸ்ட்ராங்கா அறிக்கை பண்ணோம். आज एक सत्य को जान लेंगे और उसमें विश्वास करेंगे और इस बात को मान लेंगे। சரி, சோதனை பிசாசு கொண்டு வர்றானா ஆண்டவர் கொண்டு வர்றானா? अब यहाँ पर परीक्षा जो है शैतान लाता है या परमेश्वर ला रहा है? இப்ப பிசாசு தான் சோதிக்கிறான். अब शैतान हमारी परीक्षा लेता சில है। சமயம் ஆண்டவரும் நம்மை சோதிப்பார். कुछ समय परमेश्वर हमारी परीक्षा लेते हैं, அது வேற காரியம். वो दूसरा एक कार्य है। இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா अगर रख लीजिए हमें परेशानी में पड़ते அது हैं, யாரு நம்ம பிசாசு கொண்டு வந்த சோதனையா இல்ல ஆண்டவர் நம்மை சோதிக்கிறாரா என்று எப்படி கண்டுபிடிப்பது? ये परीक्षा को शैतान ने लाया है या परमेश्वर ने परीक्षा ली है, कैसे हम जान सकते हैं? ஈஸியா உங்களுக்கு ஒண்ணு एक சொல்றேன். बात को मैं आसानी से कहना சப்போஸ் चाहूंगा, நம்மை பிசாசு சோதிக்கிறான் என்றால் यदि रख लीजिए शैतान हमारी परीक्षा ले रहा है, அது ஆண்டவரை விட்டு வசனத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு நம்மை பிரித்து விடுவான். तो वह कार्य जब होता है तो वह हमें परमेश्वर, उसके वचन और प्रार्थना को छोड़ के अलग कर देता है। அவர் சமூகத்தை விட்டே பிரித்து விடுவான். वह उसके चरणों से हमें अलग कर देता है அவருடைய உறவை துண்டித்து கட் பண்ணிடுவான். और जो रिश्ता बना हुआ है उस रिश्ते को काट देता है। அது பிசாசு சோதிக்கிறான்னு ये அர்த்தம். जब ये सब चीज होता है तो हमें जान लेना है कि शैतान हमारी परीक्षा ஆண்டவர் ले रहा நம்மை है। சோதிக்கிறார் என்றால் यदि परमेश्वर हमारी परीक्षा ले रहे அது हैं என்ன ரிசல்ட் तो தெரியுமா? उससे क्या फायदा है? அவரையே நெருங்க வைப்பார். वह उसकी ओर हमें लाता है, அவரையே நம்ப வைப்பார். उसके ऊपर निर्भर होने रखता है, அவரிடத்திலேயே இன்னும் அதிகமாய் கிட்டி சேர வைப்பார். उसके पास और नजदीक आने के लिए रखता है। முடிவிலே என்ன और நடக்கும்? आखिर में क्या होता है? ஜெயத்தை பெறுவார். जीत को हम देखते நீ हैं। வெட்கப்பட்டு போக आप सभी மாட்டாய். लज्जित नहीं होंगे। அவர் என்னை சோதித்த புடமிட்ட பின் நான் பொன்னாக மாறுவேன். तो लिखा வசனம் गया है சொல்லுது. कि जब मेरी परीक्षा परमेश्वर लेना पूरी करते हैं मैं शुद्ध இன்னும் सोना बनूंगा விசுவாசத்தில் ஒரு படி और வளருவார். अपनी जिंदगी में विश्वास में बढ़ेंगे और एक सीढ़ी, ஜெபத்தில் ஒரு படி வளருவார். प्रार्थना में एक सीढ़ी बढ़ेंगे। தேவனுடைய ஐக்கியத்தில் ஒரு படி வளருவார். परमेश्वर के साथ जो रिश्ता बना हुआ है उस रिश्ते में हम இதை एक सीढ़ी बढ़ेंगे। உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துக்காட்டோட நான் சொல்லுகிறேன். अभी मैं एक उदाहरण के साथ इस बात को कहना चाहूंगा। ஒரு ஆளை பிசாசு சோதித்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் சோதித்தா என்ன நடக்கும்? अगर एक व्यक्ति को शैतान परीक्षा लेता है तो क्या होता है, अंजाम क्या है, या परमेश्वर जब लेते हैं तो उससे क्या परिणाम होता है? பாருங்க, ஆதி ஆகமம் ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள். अब उत्पत्ति के पुस्तक में पहला हम देख सकते हैं आदम और அவருக்கென்று हवा। ஒரு தோட்டத்தை உருவாக்கி எல்லா வசதிகளை கொடுத்து அவர்களை तो ஆசீர்வதித்து यहाँ पर हम வைத்திருந்தார். देख सकते हैं परमेश्वर ने एक बगीचे को बनाया और सब सुख सुविधाओं को देखकर परमेश्वर ने ஒரே आशीष दे ஒரு के रखा। காரியம் சொன்னா, अब एक ही बात को परमेश्वर ने कहा, எல்லாருக்கும் தெரியும் எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், நடுவுல இருக்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது तो என்று परमेश्वर ने एक बात को कहा कि तुम सभी वृक्ष के फल को खा सकते हो, केवल एक वृक्ष जो बीच में है उसके फल को तुम नहीं खा सकते। அப்படி புசித்தால் என்ன अब நடக்கும்? इससे खाने से क्या होता है? ஆதியாகமம் 2:17 சொல்ற, उत्पत्ति का पुस्तक दूसरा अध्याय और 17 पद में कहते हैं, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். तो पर भले या बुरे के ज्ञान को जो
वृक्ष है उसका फल तू कभी न खाना, क्योंकि जिस दिन तू उसका फल खाएगा उसी दिन अवश्य मर जाएगा। ஆதாமுக்கு சொன்னார், அப்ப ஏவாளை உருவாக்கி 2 பேர் குடும்பமாய் வைத்தார். तो आदाम को पहले परमेश्वर ने ये बताया, उसके बाद परमेश्वर ने हव्वा को बनाए, दोनों को जुड़ा के एक परिवार बना के रखा। அவர்கள் இருவரும் 2 சந்தோஷமா ஆண்டவரோடு உறவு கொண்டு டெய்லி குளிர்ச்சியான வேளையில அவர் வருவார், இவரும் பேசுவார், இவர்களும் பேசுவார், ஆண்டவரும் பேசுவார். तो यहाँ पर देख सकते हैं कि हर बार वे अपने रिश्ते के साथ, परमेश्वर के रिश्ते के साथ बात करते थे। लिखा गया है कि शाम के वक्त में ठंड के मौसम में आकर परमेश्वर बात करते थे, ये இவர்கள் भी बात வாழ்க்கை करते थे। இப்படிதான் போயிட்டு अब इनकी जिंदगी हर दिन ऐसी गुजर की जा रही ஆனால் थी। திடீரென்று ஒரு நாள் अचानक से एक दिन பாருங்க சோதனை வருது. अब उनको एक परीक्षा आती है। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति 3 अध्याय 1 पद। தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. क्योंकि यहोवा परमेश्वर ने जितने बैल पशुओं को बनाया, सब में सर्प जो है द्रुत था। उसने स्त्री से कहा, क्या सच है कि परमेश्वर ने कहा कि तू इस वाटिका के वृक्ष के फल को न खाना? நல்ல கவனிங்க. ध्यान இப்ப दीजिए। நம்ம ஐக்கியம் வேற பக்கம் மாறுதோ, जिस दिन हमारा जो रिश्ता है, संबंध दूसरे तरफ चले जाता है, ஆண்டவரையே நம்பி வசனத்தையே நம்பி அவரோடு உறவாடும் போது ஒன்றும் நடக்காது. जब हम परमेश्वर के ऊपर निर्भर रहते हैं, परमेश्वर के वचन के ऊपर भरोसा करते हैं, तो हमारी जिंदगी में कुछ होता नहीं। இடையில தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பேச்சு, ஆலோசனை வரும்போது டைவர்ட் ஆகும். तो क्या होता है कि बेमतलब की बातों को सुनते हैं, बीच के लोगों को दूसरे कोई आता है बात करता है, उनकी सुनते हैं तो युक्ति और आती है। அந்த சர்ப்பம் அப்படிதான் நுழைஞ்சு கேக்குது, என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரு. तो यहाँ पर सांप जो है ऐसे आकर कहता है कि स्त्री से पूछता है, क्या परमेश्वर ने इस वाटिका के किसी भी वृक्ष के फल को नहीं खाना है, ऐसे तुम्हें मना किया இது है? அந்த சர்ப்பத்தோட பேசிக்கிட்டு இருக்கு. अब ये जो स्त्री है उस सांप के साथ बात करती है। பாருங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அதுக்கு சொல்றதுக்கெல்லாம் இது பதில் சொல்லிட்டு तो இருக்கு. यहाँ पर जो दूसरा पद, तीसरा पद, जो भी सवाल सांप पूछ रहा है அப்ப उसका 4ஆம் जवाब வசனம் देती அந்த है। சர்ப்பம் சொல்லுது, 4 पद में कहा गया है वचन में, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவவே சாவதில்லை. तो कहता है कि निश्चित न मरोगे। இவ அப்பயே கண்டுபிடிக்கணும். तब इसको पता तब लग जाना चाहिए था। சில சமயம் நாம் ஏன் பாவத்திலே சோதனை விழுந்து कुछ போகிறோம்? समय में हम पाप में, परीक्षा में क्यों गिरते हैं? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर ने क्या कहा है? அவர் வசனம் என்ன சொல்லுகிறது? उसका वचन क्या कहता है? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விட்டு परमेश्वर ने कहा, सत्य को जानोगे, सत्य तुम्हें छुड़ाएगी। அதை மட்டும் விசுவாசிக்கும் போது जब हम इस पर विश्वास करते हैं, எத்தனை பேர் நம்மளை டைவர்ட் பண்ணாலும் டைவர்ட் பண்ண முடியாது. चाहे कितने भी लोग हमें डाइवर्ट करें, हमें डाइवर्ट कोई भी कर नहीं सकता है। ஒருவேளை நாம இந்த அதுக்கு தான் ஓமையா சொன்னாரு, ஒரு இயேசுநாதர் விதையெல்லாம் விதைக்க போனா வழியரில் விழுது, முள்ளுக்குள்ள விழுகுது, கற்பாறை விழுது, நல்ல நிலத்தை விழுகுது. तो यीशु मसीह ने दृष्टांत के तौर में कहा कि कुछ बीज जो है सड़क के किनारे, कांटों के बीच, पत्थरी इलाकों के बीच में, और कुछ अच्छी जमीन में गिरती है। வசனம் வார்த்தை எப்போது கிரியை செய்து பலன் வரும்? कब परमेश्वर का वचन पढ़ के उससे फल मिलता है, அது எப்ப பிசாசானவன் எடுத்து போட்டுருவான்? और कब उस वचन को शैतान हम में से निकाल देता है। வசனத்தை கேட்கும் போது உணர்வு இல்லாமல் கேட்டால் பிசாசான வந்து அந்த வசன இருதயத்தை போய் கிரியை செய்ய முடியாதபடி எடுத்து போட்டுருவான். तो जब हम वचन को सुनते हैं, हम कोई भी होश के बिना उसे सुनेंगे या महसूस किए बिना उसे सुनेंगे, तो वचन जो सुने हैं उसे उठा के लेके चले जाए। அதனால தான் நம் வசனத்தை கேட்கும் போது, படிக்கும் போது எவ்வளவு அதிகாரம் படித்தோம், எவ்வளவு கேட்டோம் இல்லை, எவ்வளவு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், அந்த இருதயத்துள்ள அந்த வசனம் கிரியை செய்கிறதா, பேசுகிறதா, அதுதான் முக்கியம். तो वचन को कितना हमने पढ़ा, कितना अध्याय मैंने पढ़ लिया है, कितना वचन सुना है, ये बात नहीं, बल्कि जो वचन को सुना है उससे परमेश्वर ने क्या बात की है, क्या उसमें क्या वचन मेरे जीवन में प्रभावित है, क्या उसके अनुसार मैं चल எப்படி रहा हूँ। கண்டுபிடிக்க? சில பேர் பாருங்க, कैसे हम पता लगा सकते हैं? कुछ பைபிள் लोगों को படிச்சீங்களா देखिए, கேட்போம். आज हम पूछेंगे படிச்ச बाइबल உடனே पढ़ा, तो சொல்லுவாங்க, वो कहेंगे कि बाइबल पढ़ा मैंने। 10 அதிகாரம் உள்ள ஒரு कहेंगे- ஒரு இதையே படிச்சுட்டேன். वो कहते हैं कि मैंने पूरे पुस्तक को पढ़ लिया या என்ன फिर 10 உன்கிட்ட अध्याय को पढ़ा। பேசினார்னா अगर पूछेंगे कि क्या परमेश्वर ने बात की, ஒண்ணுமே தெரியாது. लेकिन कुछ पता नहीं होगा। ஏதோ படிக்கணும், படிச்சு போ. अरे नहीं, ऐसे पढ़ने के लिए बोला, हम पढ़ के चले गए। அப்படி எல்லாம் பிரியமானவர்களே, ऐसे नहीं मेरे நீ प्रियजनों। ஒரு வசனம்
வசனம் 5 வசனம் படிச்சாலும் ஆண்டவர் உண்மையா படிச்சா உன்கிட்ட பேசுவார். यदि आपने 5 वचन पढ़ा, एक वचन को पढ़ा, आपने परमेश्वर से सच्चाई से पूछा हो, அதை तो परमेश्वर தியானம் आपसे बात பண்ணு. करेंगे. उसे ध्यान करना. அதுல எது செய்யணும் செய்யக்கூடாது, வாழணும் வாழக்கூடாது, ஆண்டவர் பிரியல எல்லாம் டீச் तो பண்ணுவார். परमेश्वर वहाँ पर सिखाते हैं क्या पसंद है, क्या पसंद नहीं है, क्या परमेश्वर चाहते हैं, नहीं चाहते हैं, सब कुछ परमेश्वर सिखाते हैं. எவ்வளவு படிக்கிறது முக்கியம் இல்ல, हमने कितना वचन पढ़ लिया ये महत्व नहीं है, எப்படி நடக்கிறோம் தான் முக்கியம். कैसे उसे पढ़कर चल रहे हैं वो ஆண்டவர் मुख्य சொன்னா है. நீங்களே என் சாட்சிகள். परमेश्वर ने कहा आप मेरी गवाही हो. ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. சில பேர் சர்ச்சுக்கு போறோம், कुछ लोग चर्च में जाते हैं, நல்லா கையை தட்டி பாடி எல்லாம் ஜெபம் பண்ணி பிரசங்க கேட்பாங்க. कुछ लोग अच्छे से ताली बजाते हैं, गीत गाते हैं, वचन सुनते हैं. கடைசியில வீட்டுக்கு போய் பாஸ்டர் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணார் கேட்டா, यदि हम घर में जाके उनसे पूछेंगे कि पास्टर जी ने आज क्या संदेश दिया, சில பேருக்கு பிரசங்கமே என்னன்னே தெரியாது. कुछ लोगों को इतना पता याद नहीं रहता है कि आज संदेश क्या दिया. சொன்னது பாஸ்டர் अरे कुछ तो बोला था पास्टर जी ने, என்ன क्या दिया. அவர் என்ன டாபிக் சொன்னா, என்ன வசனம் பேசினா அதை நீ இருதயத்திலே எழுதுன்னு ஆண்டவர் तो சொல்றார். परमेश्वर ने कहा जो भी विषय में उन्होंने बात की है, जो वचन को बोला है, उसे अपने मन में तुम लिखना करके लिखा गया है. சில சமயம் நாம் கேட்கும்போது कुछ समय में जब हम सुनते हैं, பாஸ்டர் உற்சாகப்படுத்தன்னு சில பேர் கதை சொல்லுவாங்க. कुछ लोग कहते हैं अरे पास्टर ने उत्साहित किया इसीलिए उत्साहित करने के लिए कहानी बताया. ரொம்ப விசுவாசிகளுக்கு கதை ஞாபகம் இருக்கும், வசனம் ஞாபகம் कुछ இருக்கும். विश्वासियों को वचन याद नहीं रहता, वह सिर्फ कहानी याद रहता है. அருமையான பிரியமான ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நாம் எதை கேட்க வேண்டும், வசனத்தை இருதயத்திலே எழுதி காத்துக்க. तो वचन को अपने मन में लिख लीजिए और बचा लेना. வசனம் தான் நம்மை நடத்தும், वचन जो है हमें चलाती है, வசனம் தான் நம்மை தப்பு वचन हमें बचाती है, வசனம் தான் நம்மை பரலோகத்திலே वचन हमें स्वर्ग में पहुंचाती है. அதனால வசனம் கேட்கும்போது உணர்வோட கேட்கணும். तो इस वजह से वचन को जब हम सुनेंगे இவ होश के பாருங்க, साथ இவ सुनना எப்படி चाहिए. கேட்டா, ஆண்டவர் ஏதோ ஆவாள் இவன்ட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு, क्या நீ சாப்பிட்டா செத்து போயிருவேன்னாரு. परमेश्वर ने आदम को देखकर कहा कि तू जब वृक्ष के फल को खाएगा उसी ஆதாம் दिन मरेगा. ஏவாள்கிட்டயும் சொல்லிப்பாரு. आदम ने हवा को भी कहा, அவ பாருங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா எடுத்தா. लेकिन उसे उसने बहुत लापरवाही से ले ली. அதனால் தான் சர்ப்பம் அவளை इस वजह से வஞ்சித்தது. सांप उसी के पास நீ आया. வசனத்தை கேர்லெஸ்ஸா எடுக்கிற வரைக்கும் பிசாசு உன்னை ஏமாத்துவான். जब तक आप वचन को आसानी से लापरवाही के साथ सुनोगे तब तक शैतान आपकी जिंदगी அந்த में आएगा. வசனம் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, இது என்னை நடத்தும், தப்புவிக்கும், இதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னைக்கு நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறாயோ அன்னைக்கு தான் ஆண்டவர் உன்னை நடத்துவார், பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது. तो जिस दिन आप कहोगे कि प्रभु आप मुझसे बात करना, परमेश्वर आप जो कह रहे हो उसे मैं सुनकर सच्चाई के साथ स्वीकार करके चलूंगा, उस दिन आप शैतान आपके पास नहीं आएगा. இவள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே மறந்து போய்விட்டாள். ये जो शब्द को सुनते ही भूल गई. இப்ப பிசாசு சொல்றதுக்கு மேல இவன் நம்பிக்கை வந்து, अब शैतान जो कहता है उसके पर ये भरोसा करती है, சாவவே சாவதில்லை. कहता है कि कभी मरेगा नहीं. அப்ப என்ன செஞ்சா, तब क्या हुआ, என்ன செஞ்சா? क्या करती है. 6ஆம் வசனம், 6वां पद, அது மைண்டுக்கு போய் கிரியையில வருது. अब उसके दिमाग में जाता है और ये क्रिया में आती है. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கது விருட்சமாய் இருக்குது என்று கண்டு பார்க்கிறா. तब स्त्री ने देखा कि वह वृक्ष हरा भरा है, देखने के लिए अच्छा है और लालसाता है, तो इसे देखकर அதை பறித்தாள், उसने उस फल को तोड़ा அதை புசித்தாள், और उसने उसे खा ली புருஷனுக்கும் கொடுத்தாள், और अपने पति को भी दे दिए. அவனும் புசிச்சு. उसने भी खा लिया. எவ்வளவு பெரிய காரியம் देखिए பாருங்க. कितना बड़ा कार्य है. ஆண்டவர் செய்யாதுன்னு சொல்றாரு. परमेश्वर ने कहा मत कर, செத்து போயிருவேன்னு சொன்னார். परमेश्वर ने कहा मर जाएगा. அதெல்லாம் அவன் மறந்துட்டா. ये सब बातें भूल जाता है. அத பாக்குறா, பிசாசு சொன்ன நம்புறா, பறிக்கிறா, சாப்பிடுறா, குடுக்குறா. எவ்வளவு அளவு தைரியம். देखिए जो शैतान कहता है उसे सुन लेती है और उसके अनुसार फल को तोड़ती है, खाती है और दूसरों को भी दे देती है. देखिए कितनी लापरवाही है वहाँ. பிரியமான ஜனமே, मेरे प्रिय जनों, எப்ப நம்முடைய வாழ்க்கையில कब பிசாசு हमारी வருகிறான், जिंदगी में शैतान प्रवेश करता है, எப்போது நம் வாழ்க்கையில பாவம் கிரியை செய்ய कब हमारी ஆரம்பிக்கிறது. जिंदगी में पाप क्रिया करने लगती है. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் याकूब पहला अध्याय 14ஆம் வசனம், उसमें 14वां पद,
அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு तो சோதிக்கப்படுகிறான். लिखा गया है परंतु प्रत्येक व्यक्ति अपनी ही अभिलाषा में चिक कर और फंस कर परीक्षा में पड़ता है। தன் தன் சுய இச்சை वह अपनी ही अभिलाषा में இழுக்கிறது, वह आकर्षित होकर அடுத்து சிக்கிக்கிறது, और उसी में फंस कर அடுத்து சோதனை. और परीक्षा में पड़ता है। 15 15वां पद, பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை फिर பிறப்பிக்கும். अभिलाषा गर्भवती होकर पाप को जननती है और पाप बढ़ जाता है तो मृत्यु को उत्पन्न कर देता है। பாவம் செஞ்சா உடனே டெத்து வராது, पाप करते ही मृत्यु नहीं आती है, அது கற்பம் தரிக்கும். वह गर्भवती होती है। அதாவது ஒரு புள்ள பிறக்க 10 months, அதனால அது மாதிரி பாவம் பூர்ணாக கொஞ்சம் 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 கொஞ்சமா பட்டு அக்குமுலேட் ஆகி கற்பம் தரித்து பாவம் பூரணம் ஆகும்போது மரணம். तो लिखा गया है जैसे यहाँ पर जब पाप होता है, जैसे गर्भवती के लिए 10 महीने का जो समय दिया जाता है, वैसे ही थोड़ा थोड़ा पाप इकट्ठा होके वह बढ़ता है। बढ़ने के बाद अंतिम परिणाम பாவத்தின் मृत्यु होती சம்பளம் है। மரணம். पाप की मजदूरी जो है मौत है। பாவம் செய்கிற ஆத்மா पाप சாகும். करने वाली आत्मा निश्चित मरेगी। பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரோட பார்க்கறேன்னு சொன்னா அது முடியாத காரியம். अगर पाप करके मैं परमेश्वर को देख रहा हूँ, ये सही नहीं है। ஆண்டவர் என்னோட பேசுகிறார், परमेश्वर मुझसे बात कर रहे हैं, ஆண்டவர் என்னை நடத்துகிறார். परमेश्वर मुझे चला रहे हैं। 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 यूहन्ना 2 अध्याय 3 6ஆம் अध्याय வசனம் சொல்லுகிறது. 6वां पद कहता है। 1 யோவான் 3:6. 1 यूहन्ना 3:6, அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறது இல்லை. जो कोई उसमें बना रहता है वह पाप नहीं करता। பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் जो இல்லை. कोई भी पाप करता है उसने न तो उसे देखा है और न उसको நீ जान लिया है। ஆண்டவருக்குள் நிலைச்சிருந்தா உன்னால் பாவம் செய்ய यदि आप முடியாது. परमेश्वर में बने हो तो पाप नहीं कर सकते। அபிஷேகம் பெற்றிருந்தால் உனக்கு பாவம் यदि செய்ய आपने முடியாது. अभिषेक को पाया है, आप पाप नहीं कर நீ सकते। ஒருவேளை பாவத்திலே விழுந்தாலும் ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்து எல்லாவற்றையும் குறித்து உன்னை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். तो यदि आपने पाप किया हो तो पाप के बारे में, गलतियों के बारे में परमेश्वर की आत्मा आपको समझाते हैं। உன்னை பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஆவியானவர் உன்னோடு இருந்து இதை செய்யாத, பாரு, பார்க்காத, நில்லு, நிற்காத, அவர் சொல்றபடி நீ கேட்டன்னா இந்த பூமியிலே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும், சாட்சியாய் நிற்க முடியும். आपने जो पवित्र आत्मा को पा लिया है वो कहेंगे कि इसे करना, इसे मत करना, इन चीज़ों में चलना, यहाँ नहीं चलना, इन सब कार्य को बताएंगे। जब हम सुन के चलेंगे तो हम परमेश्वर के अंदर टिक सकते ஆனா हैं। ஒருவேளை நம் கிறிஸ்தவர்கள் ஆண்டர் பிள்ளை சொல்லிக்கிட்டு வசனத்தை அறகுறையா நம்பி ஆவியானர் அபிஷேகம் பெறாம பெற்றாலும் அதை பாவம் செஞ்சு அவிச்சு போட்டுட்டா பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழும்பு அவித்து போடாதுன்னு சொல்ற. तो यहाँ पर अभिषेक को पाने के बावजूद भी नहीं, मैं परमेश्वर पाप करूंगा, परमेश्वर मेरे से बात कर रहे हैं, सुनकर परमेश्वर जागते हैं तो उसे इनकार करके उस आत्मा को बुझा देते हैं, तो सही नहीं। क्योंकि परमेश्वर कहते हैं अपनी आत्मा में आग को ला। அதனால தான் அபிஷேகம் தேவை. तो इस वजह से अभिषेक की जरूरत है। பாருங்க, அந்த நாள் அவ என்ன செஞ்சா, இச்சித்தா கேட்ட கண்டா, அது ரிசல்ட் என்ன? अब क्या हुआ आखिर में? ரிசல்ட் ஆண்டர் வர்றாரு சாயந்தரம். परमेश्वर आते हैं शाम के वक्त में। பாவம் செய்யறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஆண்டர் எப்போ வருவாரு கூட போலாம் பேசலாம்னு இருந்தாங்க. पाप करने से पहले ये दोनों परमेश्वर के इंतजार में रहते हैं, अरे कब परमेश्वर आएंगे, हम उनके साथ बात करके இதுல जाएंगे। என்ன பாவம்? तो यहाँ पर पाप क्या है? இவர்கள் கொலை செய்தார்கள், इन्होंने क्या हत्या की? விபச்சாரம் इन्होंने செய்தார்கள், व्यभिचार किया, குடித்தார்கள், इन्होंने पिया, பில்லி சொல்லி इन्होंने जादू टोना रखा दूसरों के சண்டை against में, போட்டாங்களா? उन्होंने झगड़ा, ஒண்ணுமே कुछ இல்ல. नहीं। ஆண்டர் வார்த்தையை परमेश्वर மீறுகிறதே के பாவம். परमेश्वर के शब्द को टाल के चलना ये पाप होता है। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய ஜனமே, हे मेरी परमेश्वर की प्रजा, நான் என்ன பாவம் பண்ணேன்னு நம்ம சொல்றோம். हम कहते हैं, हम पूछ लेते हैं, अपने यहाँ सवाल करते हैं, हमने क्या किया पाप? ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है, 1 யோவான் 3:4 வசனம் சொல்லுகிறது, 1 यूहन्ना 3-4 पद பாவம் कहता செய்கிற है, எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். जो भी पाप करता है परमेश्वर के उस नियम को टालता है, और परमेश्वर के नियम को टालना जो होता है वो पाप है आप ही में।
வசனத்தை மீறுகிறது பாவம். वचन को टाल के चलना वह पाप है। ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறது பாவம். परमेश्वर के शब्द को टालना पाप है। அப்படின்னா எல்லாருமே பாவம் तो सभी लोग செய்திருக்கலாம். पाप कर रहे हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய கிருபையினாலே ஓடிக்கொண்டிருக்கிறார். परमेश्वर के उस अनुग्रह के कारण हम அவருடைய चल रहे हैं। இரக்கத்தினாலே அவருடைய காருண்யத்தினாலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर की दया और उसकी करुणा के कारण हम जी रहे हैं। ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போன பிறகு परमेश्वर के वचन को अध्ययन जब नहीं हुए, ஆண்டவர் சாயந்தரம் வந்து ஆதாமே ஏவா கூப்பிட்ட அட்ரஸை காணோம். आदम और हवा कहाँ हो ऐसे बुला रहे हैं, तो उनका अता पता नहीं। எங்கப்பா இருக்க? उन्होंने पूछा परमेश्वर से, ஆண்டவரே कहाँ पर நாங்க है? ஒளிந்து கொண்டிருக்கிறோம். आदम कहता है परमेश्वर आपसे हम छिप रहे हैं। ஏன் ஒளிஞ்சிருக்க? अरे क्यों छिप रहा है? ஐயோ நாங்க நிர்வாணியா இருக்கோம் वो कहते சுவாமி. हैं हम नंगे हैं। நீ யாரு அப்படி இருக்கன்னு சொன்னது? परमेश्वर पूछ रहे हैं किसने कहा तू नंगा है? அப்படியே பயந்துகிட்டு ஒளிஞ்சுகிட்டு वो இருக்காங்க. कह रहे हैं वैसे डर कर छिप रहे हैं। பாருங்க, ஆண்டவர் வசனத்தை மீறும் போது परमेश्वर के वचन को जब हम நீ टालते हैं, ஆண்டவருடைய சமூகத்தை தைரியமா உன்னால परमेश्वर வர के चरणों முடியாது. में आप पूरे निडरता के साथ नहीं आ पाते। நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களே ஏசாயால சொல்லுது, தேவனுக்கும் நமக்கும் இடையாக பிரிவினை உண்டு. हमारा पाप और अधर्मता जो है परमेश्वर हमारे बीच में एक बहुत बड़ी रोक को लाता है, हमें अलग कर देता है। ஆண்டவர் கேட்டா, நீ அந்த பழத்தை சாப்பிட்டியா? परमेश्वर ने पूछा क्या तूने उस वृक्ष के फल को खा ली? நான் சாப்பிடல, என் மனைவி தந்தா. वो कहता है नहीं मैंने नहीं खाया, मेरी पत्नी ने दिया। மனைவியை கேட்டா, நீ எப்படி சாப்பிட்ட? पत्नी से पूछा तूने कैसे खा ली? ஆண்டவரே, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. वो कहती है कि सर ये सांप ने मुझे धोखा दे दिया। தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கல. किसी ने अपनी गलती नहीं मानी। இவனால நான் தப்பு செஞ்சேன், இவன் என்ன தப்பு செஞ்சான், இவன் என்னால தப்பு. वो कहते हैं इसके कारण मैंने गलती की, उसके कारण मैंने गलती किया, இது दूसरे के पर இப்படிதான் इल्जाम நம்மள लगाते हैं। சொல்லுகிறா. हम इस तरह से गलती करते ஏன் हैं। இப்படி செஞ்சா? अरे நான் तुमने செய்யல, क्यों किया? இவங்க தான், नहीं அவங்க தான், इन्होंने किया, அப்படிதான், उन्होंने किया, இப்படிதான். ऐसा हुआ। அப்படி எல்லாம் பிரிய ऐसे नहीं मेरे प्रियजनों। அவர்கள் சொன்னார்கள். परमेश्वर ने कहा கடைசியில என்ன आखिर நடந்துச்சு? में क्या हुआ? தேவனுடைய சாபம் தான் வந்துச்சு. परमेश्वर का श्राप उनके ऊपर उतरने அவர் लगे। சொன்னார், வேதனைப்பட்டார். वो दुखी हुए। ஃபர்ஸ்ட் செஞ்சதே தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டார். पहले उन्होंने क्या किया? उस बगीचे की वाटिका से भगा दिया। கஷ்டப்படுன்னு சொல்லி परमेश्वर ने कहा तू दुख को सह। அன்று சொன்னதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு. उस दिन में जो कहा आज तक हो रहा है। இது யாரு சோதனை தந்தது? क्यों? किसने परीक्षा को लाया यहाँ? பிசாசு. शैतान ने। நல்லா கவனிச்சுக்கோங்க. ध्यान से सुनिए। ஆண்டவர் சோதித்தா. परमेश्वर परीक्षा दी। ரெண்டில சொல்லி முடிக்க போறேன். यहाँ पर दो चीज को कहूंगा। ஆண்டவர் சோதித்தார். परमेश्वर ने परीक्षा ली तो எழுதி வச்சுக்கோங்க. लिख लीजिए। ஆதியாகமம் उत्पत्ति 22ஆம் அதிகாரம் 22वां நீங்க अध्याय படிக்கணும். ஒண்ணாம் आपको வசனம். पहला पद। இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். इन बातों के पश्चात ऐसा हुआ कि परमेश्वर ने अब्राहम को यह कहकर उसकी परीक्षा ली। ஆண்டவர் எப்படி சோதிச்சார்? परमेश्वर ने कैसे परीक्षा ली? 25 வருஷம் கழிச்சு உனக்கு புள்ள தந்தேன். परमेश्वर ने कहा मैंने तुझे 25 साल के बाद एक लड़के को दिया। இப்ப உன் பிள்ளையை கொண்டு வந்து மோரியா மலையில எனக்கு பலி கொடு. तू अपने बच्चे को ला और मोरिया के इस पर्वत में बलि चढ़ा दे। ஆபிரகாம் என்ன செஞ்சா? तो अब्राहम क्या करता है? பாருங்க, ஆண்டவர் தேவனை விசுவாசித்தார். अब्राहम परमेश्वर के ऊपर विश्वास நீ करता था। ஆண்டவரோடு நடக்கும்போது परमेश्वर के पास साथ இந்த जब चलोगे, குரல் பிசாசு கொண்டு வரானா ஆண்டவர் கொண்டு வரா உன்னை கிளியரா கண்டுபிடிக்க முடியும். तुम जो आवाज सुनाई दे रही है ये आवाज शैतान का है या परमेश्वर का है आसानी से யாருக்கு हम தெரியுமா? पता लगा सकते டெய்லி हैं। ரிலேஷன்ஷிப் வித் காட். जो हर रोज परमेश्वर के साथ संबंध நீ करते हैं। ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாத்தைக்கு ஒரு தடவை, மாசத்துல ஒரு தடவை, வாரத்து ஒரு நாள் ஜெபம் பண்ணா உன்னை ஈஸியா பிசாசு தட்டி यदि விட்டு आप போயிடுவான். महीने में एक बार या 6 महीने में एक बार या साल में एक बार करेंगे तो आसानी से आपको ले जाएगा। ஆபிரகாம் வாழ்க்கை பாருங்க. परमेश्वर के शब्द அவர் अब्राहम के जीवन को எப்போதும் பலி देखिए। செலுத்துகிற ஒரு ஆளா இருந்தார். वह हमेशा बलि चढ़ाने वाला व्यक्ति था। தேவதூதக வந்து அவர்களை போஷிக்கிற ஆளா இருந்தார். जब स्वर्गदूत आते हैं तो उनको भोजन देने वाला था। போகிற இடமெல்லாம் தேவனுடைய வீட்டை கட்டுகிற ஜனமா இருந்தார். जहाँ कहीं भी जाता था परमेश्वर के उस घर को बांधता இது था। பத்தாதுன்னு திறப்பிலே நின்று சோதம் குமாரா அழிந்து போற போது பரிந்து பேசுகிற ஆளா இருந்தார். ये काफी नहीं है कहकर जब सोदो कुमारा मिट रहा था तो उनके साथ बात करने இதெல்லாம் वाला எப்ப था। தெரியுமா? ये सब कब है? அவருக்கு ஒரு குழந்தை இல்லாத போது ஆண்டவரோடு जब उसके पास कुछ बच्चा नहीं था,
इस तरह से वह परमेश्वर से मिल அந்த रहा था। விசுவாசம் தான் அவருக்கு ஜெயத்தை यह கொடுத்தது. विश्वास उसको जीत को देती है। ஒண்ணும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, कुछ नहीं है कोई बात नहीं है, எல்லாம் நமக்கு போராட்டமா இருந்தா பரவாயில்ல, सब कुछ हमारे विरुद्ध में हो तो कोई बात எல்லாம் नहीं है, நமக்கு விரோதமா இருந்தாலும் பரவாயில்ல, सब कुछ हमारे विरुद्ध में हो कोई बात नहीं है, எல்லாரும் நம்மளை கேவலப்படுத்தினாலும் सब பரவாயில்ல, चाहे कितने भी लोग हमारी निंदा ஆண்டவருக்கும் करें, நமக்கும் உள்ள உறவு சரியா இருக்கும் என்றால் यदि परमेश्वर हमारे बीच में जो रिश्ता है वो सही हो, ஆண்டவர் உனக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். परमेश्वर ने आपके लिए एक जिंदगी को दिन को உன்னை रखा है, உயர்த்துவதற்கு. आपको ऊंचा उठाने, எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ, आप जिस दिन जिस जगह में எந்த शर्मिंदा ஜனங்களுக்கு हुए, முன்பாக உன்னை அவமானப்பட்டாயோ, जिस लोगों के सामने आप யார் अपमान को உன்னை सहे, கேவலமாய் जितने பேசினார்களோ लोगों ने आपकी निंदा அதே की, இடத்தில் உன் தலையை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை उसी உடையவராய் जगह இருக்கிறார். में आपके सिर को बढ़ाने के लिए वह सामर्थ्यमय है। ஆபிரகாம் அதை நம்பி தேவன் சொன்னதை செய்தார். अब्राहम ने उसके ऊपर भरोसा कर பிள்ளையை परमेश्वर கொண்டு ने जो போனா कहा उसे மோரியா किया। தேசம் ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறான், ஒன்னும் கண்டுக்கல. ஆண்டவர் சொன்னார் பலியிடு, அதை மட்டும் நான் तो செய்வேன். मोरिया पर्वत में अपने होम बलि चढ़ाने के लिए अपने बच्चे को ले जाता है, कहता है परमेश्वर ने कह दिया मैं उसे பிள்ளையை केवल படுக்க करूंगा। வைத்தார். वह अपने बच्चे को लिटाता है கத்தியை எடுத்து और விட்டு उसने போனார். चूरी को लेकर उसे மேலே मारने जाता இருந்து है। குரல் கேட்டது. ऊपर से एक आवाज सुनाई देती है। என்ன கேட்டது? क्या सुनाई देती है? ஆபிரகாமே ஆபிரகாமே 22:10 கூப்பிட்டார், இதோ அடியேன் என்றார். अब्राहम कहता है 22 अध्याय के 22:11 வசனம் ஆதியாகமம் 12 வசனம் செய்து, कहता है அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்று பாராம எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். तो स्वर्गदूत यहोवा का दूत स्वर्ग में से पुकारता है, कहता है अब्राहम अब्राहम यह देख मैं यहाँ हूँ, और उस कहता है उस लड़के पर हाथ मत बढ़ा और उस पे उसे कुछ न करना। 17 வசனம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக तो பண்ணுவேன். कहता है इस कारण मैं तुझे निश्चय शासित दूंगा और निश्चय तेरे वंश को आकाश की 18 तरंग की तरह நீ समुद्र की என் சொல்லுக்கு तीरों की तरह கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். तो तूने मेरी बात को सुन ली, पृथ्वी की सारी जाति अपने तेरे वंश सभी लोग तो आशीषित होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். आज हम समर्पित करेंगे। ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். परमेश्वर में अपने आप को अर्पण करता ஆண்டவர் हूँ। சோதிச்சா பொறுமையா இரு. परमेश्वर जब परीक्षा लेते हैं तो धीरज के साथ रहिए। பிசாசு சோதிச்சா அவனுக்கு எதிர்த்து நில். शैतान यदि परीक्षा करता है तो उसके विरुद्ध में उठना, அப்போது அவன் உங்களை तब விட்டு शैतान ஓடிப்போவான். तुम्हें तोड़ के दूर தொடர்ந்து हटेगा। இந்த செய்தி வரும். लगातार ये संदेश आएगी। எங்கள் ப்ரோக்ராமை आप பாருங்க. हमारे कार्यक्रम को देखिए ஆண்டவர் சித்தமானா இதை கண்டினியூஸா இன்னும் இருக்கு. और परमेश्वर की इच्छा होगी तो लगातार होगा। இந்த நாளில் அர்ப்பணிப்போம். इस दिन में अर्पण करेंगे। ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்கிற परमेश्वर தேவன். आप ஆண்டவரே, मेरी मदद करने वाले இனிமே हो। நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறான்னு சொல்ல மாட்டேன். आइंदा मैं नहीं कहूंगा परमेश्वर मेरी परीक्षा कर रहा है, பிசாசு தான் சோதிக்கிறான். शैतान मेरी परीक्षा कर அவனுக்கு रहा है, எதிர்த்து நிற்பேன் उसके ஆண்டவரே. विरुद्ध में रहूंगा। உம்முடைய சித்தம் செய்வேன் आपकी ஆண்டவரே. इच्छा को पूरी எனக்கு करूंगा। உதவி செய்வீர் आप मेरी ஆண்டவரே. मदद करना நான் प्रभु। வெட்கப்பட்டு போவது मैं இல்லை शर्मिंदा ஆண்டவரே. नहीं होऊंगा प्रभु। எனக்கென்று வைத்துக்க நன்மைகள் ஆசீர்வாதம் நீர் ஏற்ற சமயத்தை கட்டாயம் தந்து என் தலையை உயர்த்துவீர். परमेश्वर आपने मेरी जिंदगी में जो भलाई और आशीर्वाद को रखी है, आप आवश्यक मेरे सिर को उठाओगे, सही समय में मुझे ऊंचा करोगे। இதற்காகவே நீ आप பாடுபட்டே. इस वजह से सारा नाम कष्ट को सहे। ஆண்டவரே, என்னோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்க ஜெபித்துக்கோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக परमेश्वर जो ஜெபிக்கிறோம். मेरे साथ जुड़कर आज इस वक्त में जो देख रहे हैं, जो प्रार्थना कर रहे हैं, उन बच्चों को நீ देखना। சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே परमेश्वर आपने परीक्षा के माध्यम से சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீ உதவி செய்ய வல்லவராய் गुजर के இருக்கிறீர். गए और आपने दुख को सहा। हम परीक्षा में இதே जब हैं, आप சோதனை हमारी தவித்துக் सहायता கொண்டிருக்க करोगे। ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவராய் நீ கடந்து परमेश्वर इस परीक्षा के உமக்கு நன்றி சுவாமி. बीच से जो गुजर के जा रहे हैं, उनकी सहायता करने आप आए हो, धन्यवाद। இன்றைக்கு ஒரு பலத்தை தாங்க, परमेश्वर आज बल को देना, அபிஷேகத்தை ஊற்றுங்க, अभिषेक उंढे, வைராக்கியத்தை ஊற்றுங்க, वैराग को उनके ऊपर उंढेल। எழுப்பி விடுங்க சுவாமி. परमेश्वर उनको उठाना, எல்லாவற்றையும் ஜெயிக்க
ஜெயிக்கிற हर ஜனமாக चीज को वे जीतने वाले बनकर வல்லமை இறங்குவதற்காக सामर्थ நன்றி. उतरने के लिए प्रार्थना करते கட்டுகள் हैं। ஒட்டைவதற்காக उनके बंधन நன்றி. टूट रहे हैं, धन्यवाद। பிசாசின் கிரிகள் அழிப்பதற்காக நன்றி. परमेश्वर शैतान की क्रिया मिट रही தேவனுடைய है, வல்லமை धन्यवाद। இவர்களை परमेश्वर நிறைப்பதற்காக की நன்றி. सामर्थ इनको भर रहा है, இயேசுவின் धन्यवाद। நாமத்தினாலே यीशु के नाम में ஜெயம் இவர்களுடையது என்று அறிக்கை जीत பண்ணுகிறேன். इनका हो, हम अंगीकार करते ஒவ்வொரு हैं। பிள்ளைகளுக்கு हर ஜெயத்தை बच्चों के தருகிறேன். जिंदगी में आप जीत को दे रहे हो, ஆண்டவரே धन्यवाद। சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்ற ஜனமாய் வாழ உதவி परमेश्वर செய்யுங்க. सत्य को जानकर वे जीत को, छुटकारे को पाए। ஆசீர்வதிங்க. आशीष कर, இரத்த கோட்டைக்குள் लहू के மறைத்துக் घर में கொள்ளுங்க. छिपा लेना। எல்லா துதியும் सारी கனமும் स्तुति, आदर மகிமையும் और महिमा உமக்கே हम एक ही को செலுத்துகிறோம். देते हैं। மீட்பெரும் இரட்சகருமா இருக்க இயேசு उद्धारकर्ता கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु ஜெயத்தை मसीह के ஏறெடுத்து नाम में ஜெபிக்கிறோம் நல்ல जीत को हासिल பிதாவே. करते हैं, ஆமென். हमारे अच्छे पिता। என் ஆத்துமாவே கர்த்தரை हे ஸ்தோத்திரி. मेरे मन परमेश्वर का धन्य என் कर, முழு உள்ளமே அவர் हे मेरे பரிசுத்த पूरे मन நாமத்தை परमेश्वर ஸ்தோத்திரி. पवित्र नाम का धन्य என் कर, ஆத்துமாவே கர்த்தரை हे मेरे मन ஸ்தோத்திரி. परमेश्वर का धन्य कर। அவர் செய்த சகல उसके सारे உபகாரங்களை उपकारों को ஒருபோதும் कभी न மறவாதே. भूलना है। ஆமென். आमेन, ஆமென். आमेन। ஆண்டவர் உங்களை परमेश्वर आपको ஆசீர்வதிப்பார். आशीष करेंगे। ஆண்டவருக்கு சித்தமானா परमेश्वर की इच्छा हो, குட் ஃப்ரைடே ஈஸ்டர் ஆராதனை லைவ்ல வரும். गुड फ्राइडे और ईस्टर की आराधना लाइव में आएगी। நீங்கள் பாருங்க, आप देखिएगा, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் आप அறிமுகப்படுத்துங்க. अपने दोस्तों के पास इसे बताइए। சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க जिन्होंने சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, सब्सक्राइब नहीं किया है, सब्सक्राइब லைக் कीजिए, பண்ணுங்க, लाइक कीजिए, கமெண்ட்ஸ் கொடுங்க. आप कमेंट कर सकते हैं। ஆண்டவர் உங்களை परमेश्वर आप ஆசீர்வதிப்பார். सभी लोगों को आशीष அவருடைய करे। கிருபை உங்களோடு आप இருப்பதாக. परमेश्वर की करुणा सदा तुम्हारे साथ आमीन। रहे। आमेन, ஆமென். आमेन।